ஸோ நண்பர்களே, இன்னைக்கு அடுத்த இன்னொரு அன்பாக்சிங். அதாவது பிச்சமணி பிச்சமணி என்ன கிடைச்சிருக்கு? என்னது கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா? ஆமா எனக்கா? நம்ம சேனல் இதோட இது வந்துட்டு 2வது லாட்டு கிடையாது. இது ஜஸ்ட் அன்பாக்சிங் அவ்வளோதான். வந்துட்டு இது வந்துட்டு 2 பிளேப்ளேட் இருக்குது. உள்ளார ஆரம்பிக்குது திருவிழா. வந்துட்டு என்ன பிளேப்ளேட் இருக்குன்னா வந்து டிபி பிளேப்ளேட். டிபி சீரீஸை சேர்ந்த 2 பெரிய தலைங்க. இவங்களையும் வந்துட்டு பெரிய தலைங்க தான். ஒருத்தன் வந்து முன்னாடியிலேருந்தே வந்துட்டு டாப்பில் இருக்கவன், இன்னொருத்தன் வந்து புதுசாக டாப்பில் வந்தவன். டிபி சீரீஸ் தான் சொல்லும் போதே ஸோ உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த 2 பேரோட பேர் தான் இருக்குது. நீங்கள் கேட்பீங்க, ஏன்டா ஓப்பனில் இருக்குது பாக்ஸு, அதுக்குள்ளேயே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டியா, கொஞ்சம் நேரம் கையை காலை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இது நான் ஓப்பன் பண்ணலங்க. ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி அப்படின்றனால வந்துட்டு வந்த ப்ரோ வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டாப்புல. சரி என்ன ப்ரோ ஓப்பன் பண்ணிட்டீங்க, இருங்க ப்ரோ அன்பாக்சிங் போடணும் அப்படின்றேன். தம்பி ஓப்பன் பாக்ஸ் டெலிவரிப்பா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான் முடிச்சு விட்டிங்க போங்க அப்படின்ட்டாங்க. மியூசிக் ரைட் வாங்க. ஆமாங்க, இதுவும் நான் வந்துட்டு பிளட் கிங் பேஸ்கிட்ட தான் ஆர்டர் போட்டுக்கிறேன். பச்சக் அவ்வளோதான், அதே காஞ்சி போன டப்பா. சரி வாங்க ஓப்பன் பண்ணால் முதல்ல என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது ஆஸ்டல்ஸ் ப்ரைஸோட ஸ்டிக்கரு. ஆனால் இது ஏன் வெளியே இருக்குது? ஓ ஓ ஓ ஓ ஓ பெல் ஃபயர், அதாவது பேலியல். இது டைனமிக் பெல் ஃபயரா இல்லை டைனமிக் பேலியலா ஏதோ வரும் பேர் ஞாபகம் இல்லை. டிரைவரு, ஸோ ஃபேஸ் சிப்பு, 2 லைட் போட்டுக்கிறேன். இருந்தால் லைட் அவ்வளோ தெரிய மாட்டேங்குது. ஸோ இது வந்துட்டு இது என்னமோ சொல்லுவாங்களே, ஞாபகம் இல்லை. இது ஆர்மரு அண்ட் இது வந்துட்டு ஞாபகம் இல்லைப்பா. சரி ஹைட்டில் வச்சுருவோம். அடுத்து இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சிருக்குமே உங்களுக்கு, ஆஸ்டல்ஸ் ப்ரைசன். இந்த ஒரு தாலி சென்டிமெண்ட்டை வச்சு 10 எபிசோட நான் பரபரப்பாக கேட்டேன் பாரு. என்னங்க இதையும் ஓப்பனில் வச்சுக்கிறாங்களே, என்னங்க இவங்களுக்கு என்னங்க பிரச்சனைங்க பாருங்க, ஓப்பனில் இருக்குது. இவங்களுக்கு என்னங்க பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று ஓப்பன்லேயே வச்சுட்டு இருக்காங்களே. இதில் ஒன்றும் குறைச்சல. சரி ரைட்டு விடுங்க, இவங்க வேறு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று ஓப்பனில் கொடுத்துட்றாங்க பாருங்கள். இது வந்துட்டு ஆஸ்டல்ஸ் ப்ரைஸோட ஸ்டிக்கர் வந்துட்டு வெளியே இருக்குது. ஆனால் வந்து நம்ம பெல்ஃபேயோட ஸ்டிக்கர் உள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே என்ன பில்லை கொடுத்து வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். இவங்களுக்கு என்னங்க பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று ஓப்பன்லேயே கொடுத்துன்னு இருக்காங்களே. ஓகே, இதில் வந்துட்டு நம்ம யாரை ஓப்பன் பண்ண போகிறோம். நீங்கள் நினைப்பீங்க நீ யாருமே ஓப்பன் பண்ண மாட்டேன், அடுத்த வெளில தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு. நாங்கள் அப்படி இல்லை, அதான் கிடையாது. நான் ஓப்பன் பண்ண போகிறேன், நம்ம வெல்ஃபேரை தான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாங்களா? நெத்தியடி சொல்லியடி. ஐயோ பாக்கெட் பண்ணிட்டேன். சரி வாங்க. ஸோ எட்டாச் டட முதல்ல இருக்கிறது வந்துட்டு நம்ம ஃபேஸ். பொருள் அந்த மாதிரி இருக்காருமா. மைண்ட் ப்ளோயிங். ஒருத்தே நம்ம பார்த்த வேலை எல்லாம் வருமா? மெட்டல் ஆர்மர் இருக்கு. சரி, அடுத்து இருக்கிறது பார்த்திங்கன்னா டிரைவர். இது வந்துட்டு அட்டாக் டைப்புன்றனால நடுவில் ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம கியரை ஃபிட் பண்ண முடியும். வி கியர், எஸ் கியர், லொட்டர் லூஸ்க்குன்னு நிறைய கியர் உண்டு. எல்லா கியரையும் ஃபிட் பண்ண முடியும். ஸோ அடுத்து இருக்குது டிஸ்க்கு. ஸோ அப்பர் மோடு, லோவர் மோடு 2 டிஸ்க்கும் போகிற ஒரு 2 இதுவும் மாற்றுற ஒரு டிஸ்க்கு வளருது. ஸோ அடுத்து ஆர்மராக இது வந்து பிளாஸ்டிக் தாங்க. ஸோ எங்கேயுமே வந்துட்டு ரப்பர்லாம் கிடையாது. ரொம்ப வளைச்சிங்கன்னா பட்டுன்னு கையில் உடஞ்சி கையில் வந்துடும். ஸோ வாங்க இது எப்படி ஃபிட் பண்ணான்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ சும்மா வந்த மணிக்கு ஃபிட் பண்ணுவோம். ஏன்னா வந்துட்டு நான் டிபி பிளேப்ளேட்ஸ் இது வரைக்கும் ஹேண்டில் பண்ணது கிடையாது பெருசாக. எப்படியோ போடுவாங்களே, வேறு மறந்து போச்சா. பெருசாக நான் டிபி பிளேப்ளேட் இதுக்கு முன்னாடி வாங்கினது கிடையாது. ஸோ அதனால் எனக்கு டிபி பிளேப்ளேட்ஸை பற்றி பெருசாக தெரியாது. இது எப்படி போகணுன்னு தெரியலையா. ஓகே போட்டேன். இந்த பக்கம் லாக் பண்ணுன்றது மாதிரி இருக்குமே, லாக் பண்ண முடியலையே. இது வந்துட்டு இது அப்பர் மோடுன்னு நினைக்கங்க. இருங்க லோவர் மோடில் போடுவோம்.
இதான் வந்துட்டு லோவர் மோடுன்னு நினைக்கிறேன். இப்படி போடுறது, இப்படி போடணுமா இல்லை திருப்பி போடணுமான்னு தெரில. மேலே தென்னிட்டு நிற்கும். இப்படி தானா இல்லை தப்பாக போடுறானா? இப்படி தான் நினைக்கிறேன். இப்படி தான். லாக் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், லாக் ஆகிட்டு. சரி வாங்க, இது டிஸ்க்கு. இது வந்துட்டு லோவர் மோடுங்க. இப்போ தான் வந்துட்டு நான் ஒரு டிபி பேவை வந்துட்டு கையால் தொடுறேன். பார்த்தீங்களா? இதான் நான் வந்துட்டு நம்ம பெல் ஃபயர் மாசாரிதா. சரி வாங்க, நம்ம வந்துட்டு ஸ்டேடியம் பரவாயில்லைங்க, சுற்றி விட்டா கூட நல்லா சுற்றுத. ஸ்டிக்கரிங் வந்துட்டு ஆமாம், நான் ஸ்டிக்கரிங் ஒட்டணும். ஸ்டிக்கரிங் வந்துட்டு ஒட்டுறேன். கொஞ்சம் முதல்ல வந்துட்டு ஒரு லான்ச்சை விட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் ஸ்டிக்கரிங் ஒட்டலாமா நம்மன்னு யோசிப்போம். சரி அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. வாங்க, நான் போயிட்டு ஸ்டேடியம் மட்டும் வரேன். அதாவது நம்மளோட ஓன் ஸ்டேடியம். இன்னும் வந்துட்டு சொல்ல மாட்டேங்க. என்கிட்ட வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கேட்டிருந்தாரு. என்னென்னா வந்து, ப்ரோ ஸ்டேடியம் எப்போ ப்ரோ வாங்குவேன், எப்போ ப்ரோ ஸ்டேடியம் புது ஸ்டேடியம் வாங்க போகிற, இதை வச்சு எத்தனை நாளைக்கு ப்ரோ ஓட்ட போகிற அப்படின்ற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அவருக்கு வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன், ப்ரோ அது வந்துட்டு அப்போ வாங்குவோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அதோட உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோ மணி. நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. இது நிறைய இதில் நிறைய அன்பாக்சிங்கில் போடுற டைலாக் தான், நோ மணி. ஸோ காசு சேர்த்துட்ருக்கேன் கைஸ். நீங்கள் கேட்பீங்க, நீ வந்துட்டு வேறு ஏதோ ஒரு பிளேட் வாங்க போகிறேன்னு சொன்னீங்கடா, இப்போ எதுக்கு அவசரமாக இதை வாங்கினேன் அப்படின்னா வந்து, ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. என்னென்னா வந்துட்டு 2 பிளேட், அதாவது 2 பிளேட் சேர்த்து எடுத்தால் வந்து ஒரே பாக்ஸில் 2 பிளேட் போட்டிருந்தாங்க. போட்டு ப்ரைஸ் அமௌண்ட் வந்து கம்மியாக போட்டிருந்தாங்க. எவ்வளோனா வந்து 544, அதாவது 544 ரூபா, 544 ருபீஸ்க்கு வந்து 2 பிளேட். இதுவே வந்து நீங்கள் இவரோட அதான் பிளேட் கிங் பேஸோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த ஒரு பிளேட் 280 ரூபா, 300 ரூபா போட்டிருப்பாங்க. ஒரு பிளேட், அதாவது ஆஸ்ட்ரல் ஸ்பைஸ் எல்லாம் கன்ஃபார்ம் 300 ரூபாங்க, கன்ஃபார்ம் 300 ரூபா போட்டிருப்பாங்க. இது வந்துட்டு 280 ரூபா போட்டிருப்பாங்கன்னு வைங்களேன். நீங்கள் ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னு வைங்களேன், எவ்வளோ வரும் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இருந்தால் என்ன பரவாயில்ல, நானே சொல்கிறேன். வந்துட்டு 580 ருபீஸ் வரும், ஓகேவா? இது வந்துட்டு 544. அதுவும் பத்தாதுக்கு வந்து டெலிவரி வர ஸ்பீடாக பண்ணாங்க. அதாவது நம்ம பிளேட் கிங் பேஸில் வந்துட்டு டெலிவரி பண்ணுறது எப்படியும் குறைஞ்சபட்சம் 4 நாள் இல்லை 5 நாள் ஆயிரும். நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு 3 நாளில் டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அதை பார்த்து வியந்தனா வந்துட்டு, சரி இப்போ ஃப்ளிப்கார்ட்லேயே போட்டுருவோமே, எதுக்கு வேறு எங்கேயோ போய் போட்டுக்கிட்டு, ஃப்ளிப்கார்ட்லேயே போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட்லேயே போட்டேன். சரி வாங்க, வளன்னு பேசாமல் நான் போய் ஸ்டேடியம் மட்டும் வரேன். நான் ஆல்ரெடி பிளேடு போட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். பிளேடு வர நிறைய போட்டேன் போல தெரியுது. டென்ஷன் ஆகிருப்பீங்க. இருங்க, நான் போயிட்டு ஸ்டேடியம் மட்டும் வரேன். 20 minutes later. சரி ஓகே நண்பர்களே, ஸ்டேடியம் எட்டாச்சு. ஸோ இப்படி இருக்குமா? சரி ஓகே, நான் ஃபோக்கஸ் ஆகலை. ஆகுது. சரி நண்பர்களே, ஸோ லான்ச்சர் எடுத்தாச்சு. என்னடா தூசி. சரி ரைட்டு விட்டுறலாமா? அதுக்கப்புறம் கைஸ், ஒரு சில பேர் வந்துட்டு கேள்வி கேட்பீங்க, என்னென்னா வந்துட்டு, என்னடா வெறும் இதை வச்சு லான்ச் மட்டும் தான் பண்ணுவியா, வேறு எதுவும் கிடையாதா? லெஃப்ட்டில் போட்டுருக்கேன். லான்ச் மட்டும் தான் பண்ணுவேன், அதை டைமர் காட்டுவேன், அவ்வளோதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் கிடையாது. ஃபைட் இருக்குது, ஆசமான ஃபைட் வச்சுக்கிறேன் உங்களுக்கு. செம்ம சீனிக்குது இன்னைக்கு. அதை வந்துட்டு எந்த பேவ் கூட சண்டை போட போகிறேன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நான் பார்த்தவங்களுக்கு வந்துட்டு நான் இப்போ எந்த பேவ் வச்சு சண்டை போட போகிறேன்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு சில பேருக்கு தெரியாது. சரி வாங்க, முதல்ல வந்துட்டு ஒரு லான்ச்சை விட்ருவோம். என்னங்க நிற்கவே மாட்டேங்கி, கொஞ்சம் லூஸாக இருக்குது. சரி ஓகே, நெத்தி அடி சொல்லிடு. ஓ அட்டையிலே போய்ட்டு இந்த கீறுதே. இப்போ ஸ்டாமினா எவ்வளோ நேரம் நிற்கும்னு தெரில. நான் வந்துட்டு கவுண்ட் டவுனை போட்டு விட்றேன் சைடில், பார்த்துக்கோங்க எப்பவும் போல். எனக்கு தெரிஞ்சு இந்த பெல்ஃபேருக்கு ஸ்டாமினா கொஞ்சம் அதிகம்னு நினைக்கங்க. அட்டாக் டைப்பாக, இது என்ன டைப்புன்னு தெரியலையே, டைப்பே மறந்துட்டேனே. ஏங்க நீங்கள் அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையாக கிடப்பிடிங்க, அறியாப்புல தெரியாமல் கேட்டான். வந்துட்டு கீழே என்ன டைப்புன்றதை போட்டு விடுங்க. வந்துட்டு பெருசாக சுற்றுற மாதிரி தெரில. நான் 100 லான்ச் போட்டு விட்றேன். ஏன்னா வந்துட்டு இந்த லான்ச் பவர் கொஞ்சம் கம்மியாகிட்டுன்னு நினைக்கிறேன். ஆனாங்க சென்டரை பிடிச்சி நல்லா சுற்றுறானா? அவன் அட்டாக் டைப் தான் நினைக்கிறேன். அனிமேல பார்த்தப்போ இவன் அட்டாக் டைப் மாதிரி தான் இருந்தான். அட்டாக் டைப் தான் நினைக்கிறேன். அதான் கொஞ்சம் வளர்றேன். ஸோ அவ்வளோதான், அதான் சீக்கிரமாக ஸ்டாமினா இழந்துட்டான். ஈவன் டிபி பிளேடு. ஸோ அடுத்து ஒரு அன்பாக்சிங் வருது. நீங்கள் கேட்பீங்க ஆசல்ஸ் ப்ரைஸ் என்ன? அதான் இல்லை, அடுத்த நம்மளால் இன்னொருத்தர் வராப்பில். அடுத்த வாரம் எங்கள் மாமா வர்றார். அவரெல்லாம் 80 ரூபாய்க்கு வேலை பார்ப்பார். வந்துட்டு நம்மளால் இன்னொருத்தர் வராரு. ஸோ அது யாருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான ஆள். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சீசன்லேருந்து டாப்பான எல்லாருமே நம்மள்ட்ட இருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் சீசன் செகண்ட் சீசன்லேருந்து டாப்பாக இருக்க எல்லாருமே நம்மள்ட்ட இருக்காங்க. யாருன்னா வந்து
ஷூ குரோனாயோட பிளேடு இருக்குது. அதுக்கப்புறம் 2வது சீசனில் டாப்பாக வந்த பீட் அலஹாயோட பிளேடு இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் டாப்பில் இருப்பாங்க. ஃபஸ்ட் சீசன்லேயே இன்னும் 2 பேர் டாப்பில் இருக்காங்க. அந்த 2 பேரோட அந்த 2 பேர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு சீசன்லேருந்து லாஸ்ட் சீசன் வரைக்கும் லெஜெண்டாகவே மாறிட்டாங்க அவங்க 2 பேர். இப்போ ஆஸ்டல் அதாவது ஷூ குரோனாயும் ஃப்ரீட் அலஹாவையும் தவிர மற்ற 2 பேர் இருக்காங்கல்ல, டாப்பாக அந்த லெஜெண்ட் 2 பேர். அந்த லெஜெண்ட் 2 பேர் ஃபஸ்ட்டு சீசன்லேருந்து அந்த லெஜெண்ட் 2 பேர் இதான் உங்களுக்கான க்ளூ. அதான் சொல்கிறேன், கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அந்த லெஜெண்ட் 2 பேரோட பேலேருந்து இப்போ ஒருத்தரோட பேவை வாங்க போகிறேன். ஸோ அதான் வந்துட்டு யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். அவர் வந்துட்டு ஒரு டைலாக்ல இருக்க பேரை வச்சுருப்பார். அதாவது லியோ படத்தில் ஒரு மாசான ஒரு டைலாக் இருக்கும் இல்லையா, அந்த டைலாக்ல தான் அவரோட பேவோட பேரே ஸ்டார்ட் ஆகும். அதாவது வந்து அடமொழி பேர். ஸோ அது யார் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் எத்தனை பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்க. சரி வாங்க. ஒரு பில்டிங்கே அசைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். நான் தேடி சொல்லி அடி யாத்தே கன்ஃபார்ம் அட்டாக் மூடு. ஆனால் வந்து இவன் கூட முதல்ல வந்துட்டு ஃபஸ்ட்டு பெல்ஃபயர் உருவானப்போ இவன் கூட முதல்ல எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, என்னடா சின்ன பிளேடாக இருக்குது, அனிமே சீரீஸில் சொல்லும் போது சின்ன பிளேடாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் ஏன் பெல்ஃபயரை சின்ன பிளேடாக இருக்கிற உண்மையிலே சின்னதாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தா பெருசாக இருக்குங்க. நம்ம எவல்யூஷன் பிளேடை கம்பேர் பண்ணும்போது பெருசு. பட் ஆனால் நான் இன்னும் சர்ஜி சீரிஸ் போகல இல்லையா, ஸோ சர்ஜி சீரிஸ் போய் அந்த பிளேடு வாங்கி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மேபி இப்போ சின்னதாக இருக்கும்னு நினைக்கேன். சரி பார்ப்போம். அவ்வளோதாங்க. ஹை மோடில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டாமினா கம்மி, ஆனால் லோ மோடில் வந்துட்டு சரியான ஸ்டாமினா. ஆனால் பரவாயில்லங்க, இன்னும் வந்துட்டு பெருசாக ஸ்டாமினா இழக்கலை. ஹை மோட்லேயுமே வந்துட்டு பெருசாக ஸ்டாமினா இழக்கலை. நான் வந்துட்டு இருங்க அடுத்து வந்துட்டு ஒரு பேவோட சண்டை போட்டுடலாங்களா. ஸோ அது யார் சண்டை போடுவோன்னு மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். கிச்சன் சவுண்டு கேட்க நான் சைடில் வந்துட்டு பே எடுத்துகிட்ருக்கேன். அவ்வளோதாங்க. ஹை மோடில் வந்துட்டு நான் சைடில் போட்டுங்க பார்த்துக்கிடுங்க. சரி நான் முதல்ல லோ மோடில் போடுறேன். ஹை மோட்லாம் வச்சு போட்டால் அப்படியே பறந்துடும். பறந்துட்டு மெட்டல் ஆர்மரை இப்படி போடணும். இல்லை இப்படி. போயிட்டு சூப்பர். இதை வந்துட்டு மேலேருந்து மாட்டணும்னு நினைக்கிறேன். லாக் பண்ணியாச்சு. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். லாக் பண்ணியாச்சு. ஸோ ஆர்மரை போட்டலாமா. ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு நான் இப்போ யாரை வச்சு சண்டை போட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கிடச்சிக்கிறோம். ஸோ யாரை வச்சு தெரியுமா சண்டை போட, அதே ரைட் சைடில் சுற்றுற பிளேடு தான் ஸ்ப்ரைசன் ரெக்யூம், அதாவது ரெக்யூம் வெப். இதோட நிறைய பேட்டில் பார்த்துருப்பீங்க. மேபி காம்போ பேட்டில் நானும் போடலைன்னு நினைக்கிறேன். சரிவாங்க. இப்போ வந்துட்டு ரைட்டுக்கு மாற்றிட்டேன். அதாவது வந்து டூல் இல்லாதனால அரை வரையாக மாற்றி வச்சுக்கிறேன். பார்ப்போம். டூல் வந்துட்டு நான் சொன்னேன் டூல் ஆர்டர் பண்ணுவேன்னு, என்ன பண்ணுறது, டூல் ஆர்டர் பண்ண முடியல. நானும் ஃப்ளிப்கார்ட்டில் தேடி பார்த்தேன், பெருசாக டூல் கிடைக்கல. சரி இப்போ வந்துட்டு ரெண்டுத்தையுமே வந்துட்டு ரைட்டில் போட்டுக்கிறேன். ஓகேங்க. பெல்ஃபேரை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ ஸ்டாமினா மோடில் போட்டிருக்கேன். கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. பெல்ஃபேரை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ ஸ்டாமினா சோலி முடிச்சு. பெல்ஃபேரை பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு அட்டாக் டைப்பு. இந்த மாதிரி ஒரு அட்டாக் டைப்லேருந்து நம்ம ஸ்ப்ரைசன் தப்பிக்கணும் அப்படின்னா வந்து டிஃபென்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நான் இப்போ ஸ்ப்ரைசன் டிஃபென்ஸில் போட்டிருக்கேன். சரி வாங்க ஸ்ப்ரைசன் நம்ம லான்ச் பண்ணிடுமா. இந்த தேடி சொல்லி அடி. எனக்கு தெரிஞ்சு ஸ்ப்ரைசன் மாட்டிச்சு. சங்கு தான் ஸ்ப்ரைசனுக்கு. ரெண்டு ஸ்ட்ரைக்கு, 3ஆவது ஸ்ட்ரைக் லைட்டாக நடந்திருக்கு. எங்க 2 அடிக்கு ஸ்ப்ரைசன் இழந்துட்டுங்க. 3ஆவது ஸ்ட்ரைக் சரியான ஸ்ட்ரைக்கு. பேவ் நொறுங்கிடும் போலையா. ஏன் விட்டா பேவ் நொறுக்கிடுவாங்க போலையா, ராக்டோரன் நொறுக்கிற மாதிரி அடி மேலே. அவ்வளோதான், நம்ம ஆள் ஸ்டாமினாவை இழந்துட்டான். மொத்தமாக 4 ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. 4ஆவது ஸ்ட்ரைக்கில் நம்ம ஆள் ஸ்டாமினாவை இழந்துட்டான். அவங்க பாருங்கள், அவன் இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கான். இங்கே பாருங்க, விட்டா வந்துட்டு நம்ம ஸ்ப்ரைசன் பஸ்ட்டாக இருக்கும். யாத்தே சரியான பேட்டில். இவனுக்கு டஃப்பு கொடுக்குற மாதிரி அட்டாக் டைப்பில் போகலாம். இவனுங்க ரொம்ப நேரமாக நின்று சுற்றுறான்.
இவனுக்குலாம் வந்துட்டு ஒரு கிக்கு கூட நடக்கலை. ஏன்னா வந்துட்டு முதல்ல இவனை விட்டுறலாம். இவன்கிட்ட வந்து ஸ்டாமினா அதிகமாக இருக்குது. அதனால் வந்துட்டு முதல்ல இவனே விட்டுறலாம். மெத்தேடி சொல்லியடி பிரைசன் ரெக்யூம் இப்போ காட்டு. ஓ 3 ஸ்ட்ரைக்கு. 4வது ஸ்ட்ரைக் நடக்கலை. 4வது ஸ்ட்ரைக் நடந்துட்டு 5வது ஸ்ட்ரைக்கு, 6வது ஸ்ட்ரைக்கு, 7வது ஸ்ட்ரைக்கு, 8 சரியான ஸ்ட்ரைக்கு, 8வது ஸ்ட்ரைக்கு, 9வது ஸ்ட்ரைக்கு, 10வது ஸ்ட்ரைக்கு. 2 பேரும் அவங்க ஸ்டாமினா இழந்துக்கிட்டு இருக்காங்க. 11, 12, 13வது ஸ்ட்ரைக்கு. 14வது ஸ்ட்ரைக்கு. இது வந்துட்டு ஒரு எப்படி சொல்ல ட்ரா சைமன்டீனியஸ் பேட்டில் நடந்திருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு இது ட்ரா. கிட்டத்தட்ட நம்ம ஸ்ப்ரைசன் நாக் அவுட் ஆக போகுது. சரி வாங்க, ஹை மோடில் போட்டேன். சரி லக்காயிட்டு. சரி வாங்க, முதல்ல வந்துட்டு நம்ம இவனே விட்டுறலாம். ஏன்னா இவனுக்கு தான் நிறைய ஸ்டாமினா இருக்குது. இருங்க அந்த பக்கம் அட்டனை கொண்டுட்டு இப்போ கரெக்டாக இருக்குது. தேடி சொல்லியடி. ஏங்கப்பா பில்டிங் மாதிரிலாம் இருக்கான். பஸ் ஃபினிஷாக நினைக்கிறேன் இன்றைக்கி ஸ்ப்ரைசன். தேடி சொல்லியடி. அட்டி இறங்கினவனே ஒரு ஸ்ட்ரைக்கு. 2வது ஸ்ட்ரைக் நடக்குமா? நடக்கலைன்னா வந்துட்டு 2வது ஸ்ட்ரைக் நடந்துட்டு 3 ஸ்ட்ரைக்கு. 4வது ஸ்ட்ரைக்கு, 5, 6 ரெக்கியம் பயன்படுத்திட்டாங்க நம்ம ஆள். கமான் ஸ்ப்ரைசன், நீ 2வது இடத்துல இருந்தா, நீ 2வது சீசனோட பேவாக இருந்தாலும் அவனுக்கு நீ யாருன்னு காட்டு. எங்க கூஸ் பம்ப்ஸு போடு. எங்க பஸ் ஃபினிஷுங்க. I don't know. நோ கறிக்கடை பாய்சனுங்க பாய். இங்கே ஸ்ப்ரைசன் பஸ் பண்ணி ஷெட்டு. நான் தான் சொன்னோம்ல முதலே வந்துட்டு. ஆனால் வந்து ஸ்ப்ரைசன் என்ன பண்ணியிருக்குன்னா இதோட மொத்த எனர்ஜியும் இழுத்துட்டு வச்சு ஒரு இழுத்துட்டு ஒரு வேளை வந்து நம்ம ஸ்ப்ரைசன் முழு சக்தியும் காட்டினா எவன்லாம் வந்துட்டு இருக்க மாட்டான். அதாவது வந்து இது 2வது சீசன் பிளேடு, இது வந்துட்டு 6வது சீசன் பிளேடு. 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதுக்கு மேலே நான் அடித்தேன்னா ஸ்ப்ரைசன் செதஞ்சிரும். ஸோ வேறு எங்கேயும் பெருசாக ஸ்க்ராட்ச் ஒன்றும் நடக்கலை. இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்ப்ரைசனையும் பஸ் பண்ணுற அளவுக்கு இவன் இருக்கான். அதாவது ரெக்யூம் ஸ்ப்ரைசனை ஆஸ்டல் ஸ்ப்ரைசனில் அவனை தூக்கி சாப்பிட்றோன்னு நினைக்கிறேன். சரி அதை வந்துட்டு நான் 2 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். எடிட்டிங் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் டைம் எடுக்கும். இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப போய்ட்டுருக்கு. ஸோ ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பை கைஸ், பை.